தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ரெய்டுக்கு பயந்து ஒரு சில கட்சிகளை நீங்க கூட்டணியில் சேர்த்துக்கலாம். ஆனா எப்போதுமே தமிழ்நாடு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். டெல்லி ஆளுமைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க எத்தனை படைபாலங்களோட வந்தாலுமே 2026 மீண்டும் திமுக தான் ஆட்சியில் அமையும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை மையப்படுத்தி இல்லை. இப்போது நேற்று தினம் ஒரு அறிக்கையை வந்து பார்த்துருப்பீங்க, கட்சி சார்பில் அறிக்கை. எனவே நான் அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. தேர்தலில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இன்றைக்கு பெரிய அறிவுரைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமை சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும். ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். இந்த கூட்டணி இது வெற்றி கூட்டணி, இது சாதாரண கூட்டணி இல்லை, வெற்றி கூட்டணி. வணக்கம், இது கேள்விக்களம். அதிமுக பாஜக கூட்டணி முடிவாக 8 நாட்கள் கூட நிறைவடையாத நிலையில் சலசலப்புகளுக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கிறது. என்டிஏ சர்க்கார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன நிலையில் அவர் ஆட்சி என சொல்லவில்லை, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். மேலும் கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, வெறும் நாங்கள்தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது என்று சொல்ல, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்பில். வெறும் கூட்டணி தானா அல்லது கூட்டணி ஆட்சியா என்ற குழப்பம் அதிமுக தொண்டர்களிடையே நிலவி வருகிறது. இந்த சூழலில் இரட்டை இலை மீது தாமரை மலர்ந்தே தீரும் என கூட்டணி ஆட்சி என்பதை சூசகமாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். மேலும் அவரும் இபிஎஸ் பாணியில் கூட்டணி தொடர்பாக தொண்டர்கள் உட்பட நிர்வாகிகள் யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது ஏன் என இன்றைய பேனல் விவாதிக்க இருக்கிறது. மோதல் முற்றிவிடும் அச்சமா, சர்ச்சைகளை தவிர்க்கும் வியூகமா? நம்முடைய இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் மற்றும் டி ராமகிருஷ்ணன் ஆகியவர்கள் இணைகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன், வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் மற்றும் வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ உறுதியாகி 8 நாட்கள் நிறைவு பெறுது. ஆனால் இருவரிடையே, அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சிகளிடையோ தொண்டர்களிடையோ ஒரு இணக்கமோ மகிழ்ச்சியோ இல்லை. ஒரு ஹனிமூன் பீரியட் கூட நிறைவு பெறலை. ஆனால் வழக்கமாக இப்படியான ஒரு கூட்டணி வருது அப்படின்னா அந்த கூட்டணிக்கான காரணத்தை, நியாயத்தை தெருவெங்கும் போய் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது இந்த சீன் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாருமே அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு 2 தரப்புமே ஏன் சொல்கிறாங்க? இது 2 கட்சியிலையும் பல்வேறு நிர்வாகிகள்கிட்ட அல்லது தொண்டர்கள்ட்டெல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் தெரியுது. இந்த கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு பாஜகவில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவங்க இப்போ வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அதிமுகவில் அந்த மாதிரியான ஒரு கீழ் லெவலில் இருக்கிற தொண்டர்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. அவங்க பாஜகவோட சேர்ந்தது நம்ம கட்சிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் கொஞ்சம் மேல்நிலை நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் நினைக்கிறாங்க, இப்போ இருக்கிற சூழலில் இது பெஸ்ட்டு கூட்டணியாக இருக்கும், இதோட பாமக தேமுதிக சேர்ந்தால் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக வரும், வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு மேல்மட்டத்தில் நினைக்கிறாங்க. வேறு பல சூழல் காரணமாக இப்போ இதுதான் கரெக்டான கூட்டணியாக அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் ஒரு இடைநிலை மேல்நிலை நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் கீழ்மட்டத்தில் அது பாஜக அதிமுக பிரமுகர்கள் ஜெல் ஆனாங்கன்னா அது ஜெல் ஆகலை. அவங்களுக்கு ஒரு அதிருப்தி என்ன இருக்குன்னா, பாஜக தமிழ்நாட்டுக்கு பலவிதமான இது செய்கிறது, நெகட்டிவான பல விஷயங்கள் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அது நிதி போன்ற விஷயங்களாகட்டும், அதிகார குவிப்பு பறிப்பு போன்ற விஷயங்களாகட்டும், கவர்னர்கள் மூலமாக கொடுக்குற விஷயங்களாகட்டும். ஸோ அது தமிழ்நாடு வஞ்சிக்கிற ஒரு சூழலில் பாஜக இருக்கும்போது அது கூட போய் கூட்டணி சேர்றது நமக்கு நல்லதில்லை அப்படின்ற எண்ணம் கூட கீழ் லெவலில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் இதான் பெட்டர்னு மேல் லெவலில் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி பேச்சுக்கள்லாம் உள்ளே வருது. ஆக்சுவலாக இந்த கூட்டணி பேச்சுக்கள் வருது இன்னும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஒரு சலசலப்பை தோற்றுவிக்குது. ஆக்சுவலாக அவங்க அதிமுகவோ இல்லை ஃபார் தட் மேட்டர் திமுகவோ அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தில் இன்னும் ஒரு கொள்கை ரீதியான முடிவு எதுவுமே எடுக்கலை.
ரெண்டு கட்சியுமே தனியாக தான் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு இதில் இருக்காங்க, எண்ணத்தில் இருக்காங்க. அந்த அவங்களுடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு அது மாதிரி தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் போவாங்கன்ற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்றது பாஜகவில் அண்ணாமலை முதற்கொண்டு பல்வேறு தலைவர்கள் சொன்ன ஒரு விஷயம். 26 கூட்டணி ஆட்சி தான் மலரும், பாஜக பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி மலரும், இல்லை என்டிஏ ஆட்சி மலரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி அமித்ஷாவும் அதுதான் சொன்னார். எடப்பாடிக்கு காது சரியாக கேட்கலையோ இல்லை ரிப்போர்ட்டர்ஸ்க்கு காது சரியாக கேட்கலையான்னு தெரியல. அன்றைக்கி அதுதான் சொன்னார். மறுநாளில் முக்கியமாக சொல்லிட்டார், ட்வீட்லேயே என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறார் க்ளீனாக. அது மறுநாளே வந்திருக்கு எல்லாமே. அது எடப்பாடிக்கு அந்த நேரத்தில் காது கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது இதாக எடுத்தது. ஓகே, அவர் பாவம் அவருடைய பொசிஷனில் அந்த நேரத்தில் காது அப்படி தான் போகும் இருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பாயிண்ட் என்னென்னா கூட்டணி ஆட்சியில் பாஜக தெளிவாக இருக்காங்க, அதை மறுக்கவே முடியாது. அவர்கள் கூட்டணி ஆட்சின்ற விஷயங்கள் சொல்லும்போது அவங்க சொல்லிலே வந்தாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கீழ்மட்டத்தில் ஒரு விதமான சலசலப்பு வந்துகிட்டே இருக்குது. அது வேறு. இப்போ நயனார் நாகேந்திரன் வேறு இலைக்கு மேல் இது தாமரை மலரும் அப்படின்னு சொல்கிறது இயற்கையாக பார்த்தா இலைக்கு மேல் தாமரை மலரும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் பாயிண்ட் என்னென்னா அது சொல்கிற செய்தி என்னன்றதான் பாயிண்ட். ஆக்சுவலாக அது என்ன செய்தி சொல்கிறீங்க? அப்போது இரட்டை இலை எங்களுக்கு கீழே தான்றீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. பாஜக தலைமை தாங்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் இன்னும் அதாவது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நீங்கள் கூட்டணியை பற்றி எதுவும் பேசாதீங்கன்ட்டு கடைசியில் தலைவரே இந்த மாதிரி பேசினார்னு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அவர் ஒரு பக்கம் அந்த மாதிரி பேசுகிறார் விடுங்க. ஜெயக்குமார்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஸ்டாலின் இது மாதிரி ஒரு போர் முரசம் கொட்டியிருக்காரு, அமித்ஷா எந்த ஷா வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சந்திப்போம்னு சொல்கிறாரு, அதை பற்றி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாருன்னு கேள்வி கேட்டால் தலைமை சொல்லியிருக்கு, எதுவுமே பேச வேண்டாம் சொல்லியிருக்குன்னு நழுவி போகிறாரு. இல்லைங்க எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவோன்னு ஒரு வார்த்தை அவரால் ஏன் சொல்ல முடியல? அவருக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அவர் ஒரு மேல்மட்ட நிர்வாகியாக இருக்கார். அவருக்கு பாஜக கூட்டணியில் இஷ்டம் இல்லை. இல்லைங்க நாங்கள் பாஜகவோட அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு எதிராக தான் நீங்கள் பேசக்கூடாது, கூட்டணிக்கு ஆதரவாக பேசலாம்ல. அப்போ ஏன் நழுவி போகிறீங்க? அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் எதை நோக்கி கூட்டி செல்லும்? அதிமுக தரப்புல கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நயினார் சொன்னது கூட நம்ம அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இலை மீது தாமரை மலரும் அப்படின்னா அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் கன்வே ஆகுது. அப்போ ரெண்டு பேருமே வேறு வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறப்போ இது எதை நோக்கி இரண்டு கட்சிகளையுமே கூட்டணியை கொண்டு செல்லும்? அது ஆரம்பத்துலேருந்து ஒரு 10 மாதம் இருக்கிறதுனால அரசியல்ன்றது நாளுக்கு நாள் மாறுகிற ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிற இந்த கூட்டணி ப்ளஸ் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அல்லது தினகரன் இவங்கெல்லாம் சேரும்பொழுது இது வலுவான ஒரு கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் பாமக, தேமுதிக அவங்க ஆப்ஷனை ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. அவங்க கடைசி இவங்க இந்த அணியில் பாஜக, அதிமுக அணியில் சேருவாங்களான்னு சொல்ல முடியாது. பாஜக, அதிமுக மட்டுமே இருந்து பாமக, தேமுதிக இல்லாமல் இருந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும் ஆக்சுவலாக. அதனால் அது எப்படி சேர போகிறது நமக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழல் நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கே இந்த சேர்ந்திருக்கிற ரெண்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த முரண்பாடுகள் உங்களை பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்காது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் இப்போவே சரி பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளே இல்லாமல் நம்ம இருக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிற தலைவர்கள் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் மூலமாகவே பலவிதமான சர்ச்சைகளை கொண்டு வருகிறார்கள். அது நயினார் நாகேந்திரன் உதாரணம். ஸோ அவர் இது மாதிரி பேசாதே இருக்கவும் முடியாது. யாருமே இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு நீங்கள் அப்படியே அவங்கவுங்க வாயில் சீஎல் போட்டு உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா இதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம் அரசியலில் தினமும் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ ரைஸ் ஆகும். யாராவது ஒருத்தர் கூட்டணியை பற்றி கேட்டால் நீங்கள் ஒன்று எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லணும், நாங்கள் பிரமாதமான கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது உங்கள் கருத்தை பிடிக்கலைன்னா நீங்கள் சொல்லாத இருக்கலாம். ஆனால் வெற்றி பெறும்னு கூட ஒரு விஷயத்தை சொல்லாமல் நடுவர் ஜெயக்குமாரை பார்க்கும்பொழுது அப்போ அதை பற்றி அவர் பேசலைன்ற போது அதிமுகவில் பெரும்பாலான மேல்மட்ட பிரமுகர்கள் பாஜக கூட்டணி விரும்பினா கூட இன்னும் கூட விரும்பாத மேல்மட்ட பிரமுகர்கள் இருக்காங்க, பெருமளவு விரும்பாத கீழே இருக்கிற தொண்டர்களும் இருக்காங்க, சில நிர்வாகிகள் விரும்புகிறாங்க. ஸோ இதை எப்படி இதை கட்டுக்கோப்பாக இவங்க கொண்டு போகிறாங்க அடுத்த 10 மாத காலத்தில்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா கூட்டணி பாமக, தேமுதிக சேரும்போது வலிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கூட ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கூட்டணி சேர்ந்த உடனேயே பாஜக தரப்பில் முன்வைக்கிறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி சேர்றது வேற, அதை அனௌன்ஸ் பண்ண பின்னாடி கூட்டணி ஆட்சி அப்படின்னு, ஏன்னா தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று 1952 இப்போ வரைக்குமே இல்லை. ஆனால் இப்போ அவங்க அப்படி சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? 52 ஒரு குறைந்த அளவு காமன்வெல்த் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சியோடு சேர்ந்து ராஜாஜி சிஎம்மாக இருந்தார். அது பழைய காலம். அது
ஓகே, அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு காலம் அது. அப்போ மந்திரியும் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக. அது ஒரு ஸ்மால் ஒரு லிமிட்டட் பீரியட் இருந்து அப்புறம் காமராஜர் ஆட்சிக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் 96 கலைஞர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தார். அவர் எந்த கட்சியும் அவர் சேர்த்துக்கல, அவர் இண்டிபெண்ட்டாக ஆண்டுட்டு போயிட்டார். ஸோ தமிழ்நாடு கூட்டணி ஆட்சின்ற விஷயத்தை வந்து பெரிய அனுபவிக்கலைன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. இங்கே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலைன்றதான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது இப்போ கூட்டணி உறுதியான பின்னாடி ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அங்கே நடந்துட்டு இருக்கும்போதே டெல்லியில் அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார், என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்னு போட்டார். அந்த கூட்டணி அவங்க ஒத்துன பிறகு தான் அந்த ட்வீட் அவர் போடுறார் ஆக்சுவலாக. அது பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச பிறகு தான் போடுறார் ஆக்சுவலாக. அப்போ அவர் அப்போவே டிசைட் பண்ணிட்டார். அப்போ வந்து அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும், நம்ம யூகிக்க முடியாது. ஆனால் அவர் போட்ட ட்வீட்லேருந்து நம்ம இன்ஃபரன்ஸ் நம்ம ஊகிக்கிறது என்னென்னா, எடப்பாடியும் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் அது இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம். இப்போ சொல்ல வேண்டாம்ன்ற கன்சர்ன் ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம்லாம் எப்போ வெளிப்படும்னா, இவங்கெல்லாம் நல்லா சேர்ந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு சீட் டிஸ்ட்ரிபியூஷன் வருது பார்த்தீங்களா, அப்போ ஏடிஎம்கேயோட நம்பர்ஸ் குறைஞ்சது வச்சுக்கோங்க. 150 இடத்துல போட்டி போட்டு 117 இடத்துல வின் பண்ணுறாங்க, அப்படி ஒரு எண்ணம் இருக்குது வச்சுக்கோங்க. அவங்க போட்டி போடுற இடங்களே 120 ஆயிடுச்சு, 130 ஆயிடுச்சு, இல்லை 110 ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. தென் பீப்புள் வில் திங்க், மக்கள் நினைப்பாங்க, நீ 110 இடத்துல போட்டி போட்டு நீங்கள் தனியாக மெஜாரிட்டி வரப்போகிறதில்ல, அப்போ இது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இந்த கூட்டணி போகுதுன்ற போது அது என்ன மாதிரி விளைவுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் இப்போ என்னதான் மறுத்தாலும் அதை வந்து இல்லை இது கிடையாது, இது இவர் சொன்னது சரியில்லை, அவர் அமித்ஷா சொன்னது வேறு, நான் சொன்னது வேறு, ஏதோ சொன்னால் கூட உங்கள் கூட்டம்லாம் எப்போ வெளுக்குன்னா, நீங்கள் கூட்டணி சீட் டிஸ்ட்ரிபியூஷனில் அதிமுக குறைந்தபட்சம் 150 தொகுதிகளில் போட்டி போடணும். அது 120 தொகுதிகளில் போட்டு 117 தொகுதிகளில் வெற்றி பெற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான அந்த கூட்டணி இல்லை. டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்கும். போன தேர்தலில் 20 சீட்டோட முடிச்சுட்டாங்க பாஜகவுக்கு. இந்த வாட்டி பாஜக நாங்கள் 40 இடங்கள் வரையும் கூட வின் பண்ணலாமேன்னு நயனா நாகேந்திரன் சொல்கிறார். அப்போ அவங்க எத்தனை இடத்துல போட்டு சீட் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அதிமுகவுடைய நம்பர்ஸ் குறைய கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் அப்போ வெளிப்படும், அந்த விஷயங்கள் அப்போ தான் வெளிப்படும் ஆக்சுவலாக. ஓகே திரு குமார், இப்போ நயினார் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுது? இலை மீது தாமரை மலரும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும், கூட்டணி அதை பற்றியெல்லாம் மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி வரப்போ தாமரை வந்து இலைக்கு மேலே மலரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன புரிஞ்சுக்கிறது அதுலேருந்து? அதாவது இது ஒரு வார்த்தை ஜாலம்தான். அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்கள் கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமின்றி யாரும் அதை பற்றி பேசக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். நான் வந்து 2023 பாஜகவிலிருந்த உறுப்பினர், இன்றைய வரைக்கும் நான் உறுப்பினராக இருக்கேன். நான் எந்த பொறுப்பிலையும் இல்லை. ஆனால் வலதுசாரி சிந்தனை எனக்கு உண்டு. நான் பொதுவாக இன்றைக்கி இதை சில விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். எப்படின்னா, இப்போ இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலரும், இது ஒரு கேள்வி. அடுத்தால கூட்டணி ஆட்சி, இந்த ரெண்டும் தானே உங்களுக்கு கருப்பொருள் இன்றைக்கி விவாதத்தில். அதானே முக்கிய மையப்புள்ளி. அதானே முதல்ல இலைக்கு மேலே தாமரை. எந்த தாமரையாக இருந்தாலும், ரோஸாக இருந்தாலும் சரி, மல்லிகையாக இருந்தாலும் சரி, சாமந்தியாக இருந்தாலும் சரி, ஒரு இலைக்கு மேலே தான் மலரும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அதில் ஒன்றும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணுற மாதிரி அதில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் கூட்டணி ஆட்சி ரெண்டாவது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த சப்ஜெக்ட் ஓடின்னு இருக்கு. அப்போ எப்படியும் யார் சொன்னாலும் மீடியாவை தடுக்க முடியாது, விவாதத்தை தடுக்க முடியாது. அப்போ விவாதம்னு எடுக்கும்போது இப்படியாவது பேசிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொல்லியிருக்கிறார். அதிமுக தொண்டர்கள்ட்டையும் சரி, பாஜக தொண்டர்கள்ட்டையும் சரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடாதா? வேலை அடிமட்ட நிர்வாகிகள் வந்து வேலை செய்யலாமா, தொண்டர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளலாமா, இப்படி பல தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டுறதுக்காக சொல்றது. நீங்க நல்ல டீப்பா ஸ்டடி பண்ணுங்க. இலை இல்லாம எந்த பூவாவது மலருமா? அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை வந்து வேற அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ரெண்டாவது கூட்டணி ஆட்சி இல்லாம இது வரைக்கும் இலை மலர்ந்ததே, தமிழ்நாட்டில் மலர்ந்ததே. அது அவர் வேற எதையும் சொல்லலையா, இலை மீது தாமரை மலரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் அதான் அதுக்கு விளக்கம். அது சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சி, ஒரு நிமிஷம். கூட்டணி ஆட்சின்னு எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா,
கூட்டணி ஆட்சி உண்மை, ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அதனுடைய பொருள். கூட்டணி ஆட்சின்னா உடனே மந்திரி சபையில் பதவியை இவருக்கு 4 மந்திரி அவருக்கு மந்திரி 8 மந்திரி கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்களா? அதுதான் மந்திரி கூட்டணி ஆட்சின்னு பொருள் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாலும் கூட கூட்டணி ஆட்சின்னு தான் வரும். அவங்களும் ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி மலரும். அந்த அடிப்படையில் கூட்டணி ஆட்சி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக கூட்டணி ஆட்சின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை, இப்போ பாஜக எங்கெல்லாம் ஆளுதோ இல்லாட்டி கூட்டணி சேர்ந்து இருக்கோ அங்கெல்லாம் கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கு. பீகார் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், சிக்கிம், நாகாலாந்து, இங்க எல்லாமே புதுச்சேரி உட்பட அங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துல பாஜக பங்கு வகிக்குது. அப்ப கூட்டணி சேர்றப்ப இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக மட்டும் விட்டு வைக்குங்கிறது எப்படி ஏற்றுக்கத்தக்கது? பிரியன் சார் அவர்கள் சொன்னதுமே அப்படிதான். இபிஎஸ் அவர்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல கன்சென்ட் இருக்கு, ஆனா தேர்தல் வரைக்கும் நகர்த்திட்டு போயிடலாம் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு. ஆனா அது வந்து தேர்தலுக்கு பின்பு வரைக்கும் வந்து நிலைக்காது. ஏன்னா சீட் ஷேரிங்லேயே தெரிஞ்சிடும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். விவாதங்களில் பேசி கண்ணா பின்னான்னு ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு கருத்தை சொல்லி அதை வச்சு இன்னும் 2 பேர் பேசி அது பெருசாக்க வேண்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நடக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், கூட்டணி வந்து அவங்களுக்குள்ள எந்த விதமான அதுக்கும் கடைசியாகவும் சொல்லிட்டார். கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்ட ஒன்றுன்னு திரு நயனா நாகேந்திரன் சொல்லிவிட்டார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஆமாம். இல்லை பேச வேணாம்னு ஏன் சொல்றாரு? இல்லை பேச வேண்டாங்கிறது அதுதான். அதை வந்து அதை வேற ஆங்கிளில் பேசி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு சைட்லேருந்து ஒவ்வொரு மாதிரி பேசி, ஏன்னா இன்னும் தொகுதி பங்கீடு இருக்கிறது, யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு இருக்கிறது, இன்னும் ப்ரிலிமினரி டாக் முடிஞ்சிருக்கு, அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ ஜெயக்குமார்லாம் அப்படி இல்லைன்னா ஜெயக்குமார் இப்போ எகென்ஸ்டாக பேசியிருப்பார். ஜெயக்குமாரை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பேசியிருப்பார். அவர் ஏன் மௌனம் சாதிக்கிறார்? கட்சியினுடைய தலைமையினுடைய சொல்றதை கேட்டு நடக்கிறார். அதே போல தான் பாஜகவிலையும் அப்படி தான். ஆகையினால கூட்டணி அப்படிங்கிறப்போ வெறுமனே வந்து அதுக்குள்ள சீட் ஷேரிங் இல்லாட்டி மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா? இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் விளக்கணும் இல்லையா? இப்போ அது வந்து அப்படி மட்டும் இல்லாமல் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்றீங்க, அது என்னது? குறைந்தபட்சம் 2 பேரும் ஜாயிண்ட் ஆக்ஷனா என்ன பண்ண போறீங்க? அதெல்லாமே விளக்குறப்போ கூட்டணி பற்றி பேசுறப்போ தானே விளக்க முடியும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் புரிந்தவரை இப்பொழுது பாஜக, அதிமுக, தேமுதிக, என்ன ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், இன்னும் ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டில் சில கட்சிகள் இருக்கின்றன. தேர்தல் சமயத்து வரைக்கும் அப்படியே தூண்டில்காரனுக்கு மிதப்பு மேலே கண்ணுங்கிற மாதிரி எந்த டீம் ஜெயிக்கும், எந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறத டீப்பாக ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு எதில் சரி ஜெயிக்கும், இதுதான் ஜெயிக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வராங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ற கட்சியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு முன்னே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு சில கட்சிகளும் இருக்கிறது. ஆக இதெல்லாம் வந்து வெற்றியை நோக்கி, ஏன்னா மூழ்கிற கப்பலில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க யாரும். அதனால ஜெயிக்கிற தான் பட்டுக்கிட்டுவாங்க. அதனால அப்படி சில நிலைமைகள் இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்குன்னு ஒரு ஆண்டு. நான் கேட்குற கேள்வி, ஏன் கூட்டணி அப்படிங்கிறதுலே இருக்கீங்க? உங்களோட ஏதோ காமன் மினிமம் ப்ரோக்ராம், பொதுவான செயல்திறன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, பேசிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃப் விஷயத்துல இருந்து, மும்மொழி கொள்கையிலிருந்து, புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஒன்றிய பாஜக அரசு தரப்புல இருந்து எடுக்கப்படுது. அப்போ அதிமுக அதை பற்றின ஒரு ஃபர்ம் ஸ்டாண்டை இதுக்கு முன்பாக வக்ஃப் வரைக்குமே அங்கே போய் ஓட் பண்ணது வரைக்குமே எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றீங்களே. இப்போ தமிழ்நாடு வந்து நீட் விலக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த காமன் மினிமம்குள்ள இந்த நீட்டோ அதெல்லாம் வராதா? காமன் மினிமம்குள்ள கூட்டணி ஆட்சி தான் இருக்கா? அதை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விவாதிக்க முடியும். அவங்க உட்கார்ந்து பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய மனோநிலை, வாக்கை எப்படி பெறுறது, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஸ்கீமை நம்ம கொண்டு வந்தோம்னா தேர்தலில் நமக்கு அது எப்படி பிரதிபலிக்கும், இதெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி காமன் மினிமம் ப்ரோக்ராமை பற்றி வெளியே நமக்கு பத்திரிகைகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியுமே தவிர இப்போதைக்கு அதில் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க நம்ம விவாதிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. திரு டி. ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பார்வை கேட்கணும். இந்த கூட்டணி பற்றி கேள்வியே கேட்காதீங்க அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இந்த அம்சங்கள் எதை நோக்கி பயணிக்குது சார்? 2 பேருமே கூட்டணி பற்றி பேசாதீங்கன்னு தொண்டர்கள் வரைக்கும் ஒரு உத்தரவு போடுறாங்க. அது ஏன்?
அதாவது இங்கே இரண்டு கட்சிகளிலுமே முழுமையான ஒரு ஆதரவு அனைத்து நிலையிலும் இன்னும் கிடைக்காம இருக்கலாம் இந்த கூட்டணிக்கு. ஏன்னா கூட்டணி கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே அறிவித்து விட்டார்கள். இது கொஞ்சம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சீட் ஷேரிங் பொழுது கூட்டணிகள்லாம் மாறினது இருக்குது. பல கட்சிகள் அதை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்பே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் ரெண்டு கட்சியிலையும் அதை பற்றி ஏன் இந்த கூட்டணி வந்தது போச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏனென்றால் 2023 செப்டம்பரில் இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து போன பிறகு கடுமையாக பேசி கொண்டார்கள் போனார்கள். ஸோ அந்த மனநிலையிலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அது கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலில் செயல்படணுன்னா நீங்கள் இதை பற்றி வெளியிலலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்கன்னா அது தென் இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கருதியிருக்கலாம் இரண்டு கட்சி தலைமையும். அதனால் அவங்க வந்து நீங்கள் இந்த இதை பற்றி பேசாதீங்க, இது ஒன்றும் கருத்து சொல்லாதீங்க, அது கட்சி தலைமை அப்படி சொல்லின்னு ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் நயினார் நாகேந்திரனும் அதை அப்படியே வழிமொழிஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா இப்போ டைம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அதை பேசி இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் அதில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுது. இவ்வளோ அவசரமா இந்த கூட்டணி அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அப்போ ஒரு வருடம் நேரம் இருக்கு. இப்போ ஏர்லியா பேசினா இவ்வளோ குழப்பங்கள் வருது ரெண்டு பக்கமுமே. அப்போ இவ்வளோ ஏர்லியா ரெண்டு பேரும் சேர்வதற்கான காரணம் என்ன? எடப்பாடி வந்து எதனால டெல்லியில இருந்து சம்மன் பண்ணப்படுறாரு? அது இன்னும் அவர்கள் ரெண்டு பேருமே அதை பற்றி இதுவாக சொல்லலை. ஏன் இந்த இவ்வளவு அவசரம்? இன்னும் சொல்ல போனான்னா இந்த அவசரம் என்னென்னு என்னை பொறுத்தவரை எனக்கு புரிஞ்சின்றதை பற்றி என்னென்னா, அவங்க வந்து ஐ திங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை அவர்கள் பதவி காலம் முடிஞ்சு தேர்தல் நடத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அவர் இதுவாகிடுறது. ஸோ அவங்க ஒன்று என்ன நினைக்கலான்னா, இப்போது அஇஅதிமுகவுக்கு ஒரு அஷூரன்ஸ் மாதிரி நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்களா அண்ணாமலையை அதாவது எடுத்துட்டோம். ஏன்னா அண்ணாமலையை இப்போ எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அஇஅதிமுக சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது அண்ணாமலை ஃபேக்டர்னால அவங்க வந்து இதுவாகிறதுனால பிரிவு ஏற்பட்டதுனால ஓகே, அதனால் அந்த இது ஒரு மனசுக்கு சொல்லலாம். ரெண்டாவது, இவர்கள் பாஜகவை பொறுத்தவரையில் அஇஅதிமுக தங்களுடைய இருக்க வேண்டும் என்று கருதி, அதாவது அவங்க விஜயோ இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு கூட்டணியெல்லாம் வைத்துட்டு கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் கூட அவங்கள இப்போவே அவங்களுடைய பாதுகாப்பு அரணில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட அவர்கள் கருதி அந்த மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. ஏனென்றால் இது இவ்வளவு அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்பே வந்து நீங்கள் கூட்டணியை அறிவித்து செஞ்சு பண்ணுறதுங்கிறது சட்டமன்றத்துக்கு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பொதுவாக நடக்காதது விஷயம். இந்த தரம் நடந்திருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து அஇஅதிமுக தலைமை வந்து கிட்டலேருந்து ஒரு கமிட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இது பண்ணியிருக்கலாம். மூணாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவில் கூட நீங்கள் அவர் வேலுமணி அவர்களுடைய மகனுடைய திருமணத்து பொழுது இப்போ அண்ணாமலை வராரு. இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் ரங் தலைவர்கள் எல்லாருமே, இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அஇஅதிமுகவில் இருந்தவங்க. அவரை வரவேற்ற விதம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த இது வந்து அந்த காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு என்னை பொறுத்தவரையில் மிக ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தன. ஸோ அப்போ வந்து அதாவது அண்ணாமலை ஏதோ கருத்து சொன்னார் போனார் அவர் எப்படி சொல்லி தான் அவங்க சண்டை போட்டுன்னு வெளியில் போனாங்க. அப்படின்னா அது வந்து எந்த அளவிற்கு அது நார்மலி அந்த அளவிற்கு ஒரு அன்பை வெளிப்படுத்துவது என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததாக தான் நான் கருதுகிறேன். அப்படின்னா அப்போ கட்சிக்குள்ளே ஒரு தரப்பினர் வந்து பாஜகவனோட நம்ம கூட்டு சேர்ந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைத்திருக்கலாம். 2024 தேர்தல் முடிவுகள் அதை காட்டுகின்றன. அதனால் அது ஒரு இரண்டால் அவர்களுக்கு இவங்க ஒரு 22-23% அஇஅதிமுக தேமுதிக, பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு 18%. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டி போட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஓகே ஒரு 40-41% நம்மளுக்கு வருது.
ஸோ அதனால் இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்டாதான் நம்மளுக்கு எனக்கு என்றால் இந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு 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 2021க்கும் 24க்கும் நிறைய அந்த இதுவாயிருக்கு அவங்களுடைய, அதாவது ஒரு ஒரு சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிடைத்த வாக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு 80-85,000 ஓட்டு வாங்கினாங்க 2021. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா 43,000 சொச்சம் தான் வாங்குகிறாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அப்போது அந்த சமயத்தில் பாமக இருந்துச்சு, பாஜக இருந்தது. ஸோ இப்போ வந்து அதுக்கு பிறகு அவர் ஓபிஎஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ கட்சி வந்து முன்ன பின்ன போகலாம், 45லேருந்து ஒரு 50 ஆகலாம், 55 கூட ஆகலாம். பட் அப்போ கூட்டணி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கிறது அவங்க உணர்ந்திருக்கலாம். இல்லை ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமே இல்லை. இப்போ கடைசியாக அண்ணாமலை வந்து அமித்ஷாவை சந்திச்சப்ப கூட அதிமுக பலவீனப்பட்டிருக்கு, இதை பற்றின ஒரு அக்யூரேட்டான டேட்டாவை நான் அங்க வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாஜக தரப்பு கன்ஃபார்ம் பண்றாங்களா? அதே நேரத்தில் தான் இந்த கூட்டணி ஆட்சியும் அதோட சேர்த்து தான் அவங்க முன் வைக்கிறாங்களா? கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்க அதை மனசில் வயசு கூட சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி இல்லை அதுங்கிறது அவங்களுடைய நிலப்பாடாக இருக்குது. ஏனென்றால் இப்போ வந்து எடப்பாடி சொன்னதுக்கு பிறகு அங்கேருந்து டெல்லியிலேருந்தோ இல்லாட்ட வேறு யாருமே ஒன்றும் சொல்லலை. எடப்பாடி சொல்வது தவறு, கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஸோ அந்த இடத்துல இப்போ நிற்குது. நம்ம வந்து ஒரு இதுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி. நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவர் வந்து ஆமாம் கம்மாவோ ஏதோ ஒன்று நீங்கள் இது. ஸோ அது நம்ம அப்படி கருதலாம். பட் என்ன பாயிண்ட் என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க 2 பேரும் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக ரொம்ப தனியாக நின்று அவர்கள், ஏனென்றால் அந்த 2024 தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் சாதகமாக இல்லை. ஓகே, ஸோ அதனால் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கூட்டணி வைத்து கொண்டாதான் வந்து கட்சியினுடைய எதிர்காலம் வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கும், நிலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருத வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதிமுக நிர்வாகிகள் தானே சார் பேசுறாங்க. இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் இவ்வளோ பலவீனப்பட்டிருக்கோம். இப்போ ஜெயக்குமார் எல்லாமே சொன்னாரு, அவர் ராயபுரத்தோட முடிசூடா மன்னராக இருந்தார்னு எல்லாமே பேசினாரு. அதே எல்லா செங்கோட்டையின் உட்பட எல்லாருமே பேசியிருக்காங்களே, பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுக்காக ஒரு ரிக்ரெட்டை பதிவு செஞ்சிருந்தாங்களே கடந்த காலங்களில். இது இப்போ இப்படி மாறுச்சு, அது எப்படி பலம் ஒரு நேரேஷன் நோக்கி எப்படி இல்லை இப்போ அதாவது நீங்கள் இப்போ அவங்க வந்து அதாவது நீங்கள் அரசியலில் வந்து எதுவுமே என்னது ஒரு நிரந்தரமான ஒரு நிலைப்பாடு தேர்தல் ஜனநாயகத்தில் வைத்துக்கொள்ள முடியாது. ஓகே, இன்றைக்கி ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, அடுத்த 2 வருஷம் கழிச்சு வேறு கூட்டணியில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து பரவலாக நடைமுறையில் இருக்குது. அதனால் அது வந்து நான் இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ இதுன்னு சொல்ல முடியாது. பட் என்னென்னா, இந்த 2024 தேர்தல் முடிவுகள் வந்து அஇஅதிமுகவுக்கு அவங்க வந்து ஒரு எடப்பாடி சொல்லலாம் 1% புள்ளி ஏறி இருக்குது என்று சொல்லலாம் 2019 விட. பட் அவருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் 2019 35% அவர்கள் பெற்றார்கள், 35.2 நினைக்கிறேன். ஆனால் இப்போது 2024 வந்து 23% தான் பெற்றிருக்கிறாங்க போட்டியிட்ட தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சதவீதம். அப்போது 12-13% புள்ளி வந்து அவங்களுக்கு குறைந்து விட்டது. அது வந்து அதுக்கு பாமக இல்லை, பாஜக இல்லை அப்படி சொல்லலாம். ஓகே, அந்த கூட்டணி கட்சிகள், பட் அந்த கூட்டணி கட்சிகளால் மட்டுமே இவ்வளவு குறைவு வந்திருக்கா, இல்லாட்ட வேறு அப்போ ஓபிஎஸ் அவர் வெளியில் போயிட்டார், அந்த மாதிரியும் இருக்குல்ல. ஸோ இந்த காரணிகள்லாம் இருக்குது. அதனால் கட்சி வந்து இன்றைய நிலைமை வந்து அதை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இல்லை. ஸோ அதனால் கூட்டணி வைத்துக்கொண்டே ஆக வேண்டுகின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நம்ம கூட்டணிக்கு வச்சு தான் வைத்துக்கொள்ளணும்னா அதை நோக்கி தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் அதை என்னை பொறுத்தவரையில் நான் அதை வந்து முரண்பாடு தான். பட் ஆனால் கட்சி இருக்கணுமா இருக்க வேண்டாமா, எதிர்காலம் எப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லும்போது 1996 சொன்னார். ஒரே நிமிஷம், இல்லை ஒரே ஒரு நிமிஷம்.
இல்லை 1996ன்னு சொன்னார். 96 இல்லை 2006. திமுகக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போனது 2006, 1996 அல்ல. சரி, ஓகே. திரு சேலம் மணிகண்டன், உங்க பார்வை என்ன? ஏன் 2 பேருமே கூட்டணி பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க? நிர்வாகிகள் வந்து இந்த கூட்டணியை விரும்பலையா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா. செரீனா வந்து சன் குழுமத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் முழுவதுமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்ட் டைமாக பார்த்தா அமித்ஷா ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறீங்களாட்டு இருக்குது. அதனால தான் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால தான் சம்மன் அனுப்புனாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவருக்கு சம்மன் அனுப்புனாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு கேள்விமா. கூடா நட்பு கேடாய் முடியும்னு 2011 திரு கலைஞர் அவர்கள் சொன்ன உடனே வாரண்ட் அனுப்புனாங்க. மரியாதைக்குரிய நம்ம தயாநிதி மாறனுக்கும் டிஆர் பாலுக்கும் சோனியா காந்தி அம்மையார் வாரண்ட் அனுப்புனாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல சிபிஐ வச்சு ரெய்டு. விரும்பி போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எடப்பாடி அவர் எதுவுமே சொல்லல. நான் டெல்லியில இருக்கிற அதிமுக ஆபீஸோட கர்டைனை பார்க்க போனேன் அப்படின்னாரு. கடைசி வரைக்குமே சொல்லல யாரை சந்திக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. இல்ல அம்மா இத பாருங்க, நீங்க உங்ககிட்ட பிரச்சனையை ஆரம்பிச்சா அடுத்தடுத்து கேள்வியா கேட்குறீங்க. இப்போ ராமகிருஷ்ணன் பேசுறப்ப அமைதியா இருந்தீங்க. டெல்லி போகிற எடப்பாடி பழனிசாமி டெல்லி அப்பளம் சாப்பிட போவார், அதிமுக ஆஃபீஸை பார்க்க போவார். என்ன செரிநாடு சொல்லி என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு போகணுமா? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு இந்தி தெரியாது போடா குரூப் நிறையா இங்கே இருக்குதுங்க. இந்த இந்தி தெரியாது போடா சட்டை போட்ட குரூப்லாம் வந்து இங்கே வேறு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதை பற்றி ஒன்று நீங்கள் தெளிவுபடுத்துருங்க அப்படிங்கிறப்ப, இல்லை மிஸ்டர் பழனிசாமி, யூ ப்ளீஸ் கோ அஹெட், யூ டாக் வித் யுவர் பீப்புள், யூ எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலேருந்து அன்றைக்கி எப்படி வழக்கம் போல் அங்கே இருக்கிற வாத்தியார் வந்து பேச விடாமல் பண்ணாரோ அப்போ வெளியே வந்துட்டு தெளிவாக சொன்னார், தமிழகத்தில் அதிமுக ஆட்சி. அதில் எனக்கு முன்னாடி பேசுகிறவர் சொல்கிறார் 1/4 புள்ளி, 1/2 புள்ளி, 3/4 புள்ளி, முழு புள்ளி, முற்றுப்புள்ளி வச்சுட்டார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும். இந்த என்னைக்கு இந்த கூட்டணி இந்த 8 நாளாக கூட்டணி அமைஞ்சதோ, எதிர்த்தரப்பு அதுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க வயிற்றுல தான் புளியை கரைக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, நடுராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு புலம்புறாங்க, டிவியில் உட்காந்து புலங்குறாங்க, யூடியூப்ல உட்காந்து புலம்புறாங்க. அந்த மாதிரி புலம்பல் கூட்டணி பற்றி பேச வேணாம்னு வேற யாராச்சும் சொன்னாங்களா? கூட்டணி பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு எதிர்த்தரப்புலன்னு சொல்றாங்களா? சரினா ஏன் சொல்றீங்க கூட்டணி பற்றி பேச வேணாம்னு ஏன் சொல்றீங்க? அதாவது சரி, நீங்க கேள்வியெல்லாம் முடிங்க, நான் பேசுறேன். உங்களை ஒட்டி தான் சார் ஒரு கேள்வி எழுப்புனேன். கூட்டணி பற்றி பேச வேணாம்னு அதிமுக அறிக்கை கொடுக்குறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கிறத கேள்வியா எழுப்புறேன். 4வது தடவை கேட்குறீங்க, இன்னும் ஒரு தடவை கூட நான் பதில் சொல்ல. நீ கேட்ட கேள்வி எனக்கு காதுனா வேது வேதனை பிரியன்னு சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி, செவித்திறன் குறைவுன்னு. அவருக்கு வேணா காதுனா வேதனை கேட்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னு என் காதுல முத தடவையா விழுந்துச்சு. என்ன பேச விடுங்கன்னு சொல்றேன். 2ஆம் மீடியாவுக்கு முன்னாடி சார் மைக்கு கழட்டுங்க சார். அம்மா நீங்க நடத்திக்கீங்களா? சாரிமா. ஓகே, திரு அருணன் உங்க பார்வை என்ன? அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, ஆனால் மாப்பிள்ளை வீட்டாரோ பெண் வீட்டாரோ நிச்சயதார்த்தத்தை பற்றி ஒன்றும் பேசாதீங்க, பேசுனா கல்யாணத்தில் சிக்கல் வருமியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. கூட்டணி உறுதியாயிடுச்சு, அது இறுதியானது, ஆனால் அதை பற்றி பேசாதீங்க, இருதரப்பும் சொல்லுது. அதிலிருந்து எனக்கு என்ன படுது என்றால், இந்த பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, அல்லது இன்னும் இறுதிப்படுத்தப்படாத சில அம்சங்கள் இருக்குது. எங்கே அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோமோ என்று இருதரப்புமே யோசிப்பதாக எனக்கு படுகிறது. குறிப்பாக பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி என்பதுதான் இந்த கூட்டணியினுடைய இலக்கா என்பதில் இன்னும் ஒரு தெளிவு இல்லை என்று எனக்கு படுகிறது. அதனால தான் என்னென்னமோ வார்த்தைகள், அமித்ஷா அவர்கள் அவர் சில வார்த்தைகள் போட்டார், எடப்பாடியார் வேறு சில வார்த்தைகள் போட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கராராக பேசினது நண்பர் தம்பிதுரை தான். அவருடைய பேட்டியில் தான் தெளிவுபடுத்தினார். அது அவர் என்ன சொன்னார் என்றால், அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போதும் ஏற்பட்டதில்லை. அவர் அந்த வரலாறுலேருந்து வந்தார், 1952லேருந்து, இனியும் வராது என்று ரொம்ப விளக்கமாக கராராக பேசியது அதிமுக தரப்பில் தம்பிதுரை அவர்கள் தான்.
ஆனால் சகோதரி ஆச்சரியமான விஷயம், அவருடைய பேட்டிக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் எடப்பாடியார் அறிக்கை வர்றார், இனிமேல் யாரும் கூட்டணி பற்றி பேசாதீர். அப்படின்னா சிக்கல் புரியுதுங்களா? சில விஷயங்களில் இன்னும் ஒரு அந்தரத்தில் நிப்பாட்டியிருக்காங்க ரெண்டு தரப்பும், அல்லது அவங்களுக்குள்ளே பேசி வச்சுருக்காங்க. குறிப்பாக அமித்ஷா எடப்பாடியார் அவங்க மட்டத்திலேயோ அல்லது அதுக்கு அடுத்த மட்டங்கள்லையோ. ஆனால் இப்போ அதை வெளியே பேச வேண்டியது இல்லையா என்கிற ஒரு புரிதல் அது ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாரும் பேச அதை தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கிறப்போ அதை பற்றி முழுமையாக விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்காங்கல்ல. அப்ப எடப்பாடி தரப்புல இருந்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை தாங்க போகுது. அகில இந்திய அளவுல பாஜக பெரிய கட்சி அப்படின்னாலும் கூட அப்போ எந்த கட்சி தலைமை தாங்குதோ அந்த கட்சியில இருந்து வர ஸ்டேட்மெண்ட்டை தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க தான் சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறது அதிமுக தானே. அவங்க தானே தலைமை தாங்கி இதை வழி நடத்த போறாங்க. இல்லை, அந்த பாயிண்டில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது அமித்ஷாவே சொன்னார், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி. அதில் அல்ல பிரச்சனை. ஒருவேளை வெற்றி அடைந்தால் இந்த கூட்டணி, அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் இடம்பெறுகிற கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது தான் குழப்பம். அதில் தான் நான் கேட்குறேன், அதை டிசைட் பண்ண வேண்டியது பாஜகவா அதிமுகவா? ஏங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பேசியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். இதில் யார் டிசைட் பண்ணுற டெசிஷன் என்ன? நீங்கள் யார் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஏற்கனவே அது பற்றிய முடிவு இருக்கோ என்கிற சந்தேகம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, அமித்ஷா சொன்ன வார்த்தைகள் அப்படி சொல்ல புரிதலை கொடுத்துச்சுல்ல. இன்னொரு விஷயம், இந்த சிஎம்பிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த கொள்கை பிரச்சனைகளை எல்லாம் நிருபர்கள் கேட்ட உடனே அதெல்லாம் உட்காந்து பேசி நாங்கள் குறைந்தபட்ச பொது திட்டம் போட்டுக்கோமியான்னு. குறைந்தபட்ச பொது திட்டம்னால என்ன தெரியுமா அர்த்தம்? அப்போ கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி கட்சிகளும் பங்கு பெறுகிற ஆட்சின்னு அர்த்தம். அப்போ தானுங்க அந்த குறைந்தபட்ச பொது திட்டம் தேவைப்படும். இல்லாட்டி எதுக்கு தேவை? அதை நம்ம ஏன் சார் அப்படி கொள்கை ரீதியாக இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் மும்மொழி அப்படிங்கறது தமிழ்நாட்டு ஏற்றுக்கொள்ளல. அப்போ அதை கொள்கை ரீதியாக எடுத்துக்கணும். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கல. இதெல்லாம் வராதா? நீட் விலக்கு இதெல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்குள்ள வராதா? இப்போ நீங்கள் சொல்கிறது சகோதரி, இதை பற்றியெல்லாம் பேசி ரெண்டு கட்சியும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்களுடன் ஒரு குறைந்தபட்ச பொது திட்டம் வரும். ஆனால் அந்த அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமையாது, அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கு என்ன ஆதாரம் சகோதரி நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும்? நான் சொல்வது சரித்திர ரீதியாக இது வரைக்கும் பொதுவாக எடப்பாடி சொல்லலை, இது அமித்ஷா சொன்னது. அவர் பாவம் இது வரைக்கும் குறைந்தபட்ச பொது திட்டம்னு சொல்லலை சகோதரி. நானும் பார்த்த வரைக்கும், நான் தப்புனா நீங்கள் திருத்துங்க. இது சொன்னது அமித்ஷா. இப்போ அதனால தான் நமக்கு சந்தேகம் வருது. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிருபர்கள் கேட்ட உடனே டக்குன்னு அவர் சொல்கிறார், இதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வருவியா அப்படி சொல்லிட்டாரு. அப்போ தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்படி என்றால் பாஜகவும் அல்லது இதர என்டிஏ கட்சிகளும் பங்கு பெறுகிற எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அதை நோக்கி அதுதான் இலக்கு என்று இவங்க போகிறாங்களா? இந்த சந்தேகம் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. பேசின உடனே தெளிவுபடுத்துகிறாரு தம்பித்துறை. எடப்பாடியாருடைய தெளிவுரையிலையும் அப்படி ஒன்றும் இதாக இல்லை. அவர் இப்படி அதைத்தான் இப்போல்லாம் சொன்னாங்கல்ல, கூட்டணின்னு அப்புறமேல் அதை நிப்பாட்டி அப்புறமேல் ஆட்சி இப்படி தாயா சொன்னாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கட்டும், அவரை பொறுத்த வரையிலையும் கூட்டணி தான் உருவாயிருக்கு. அந்த கூட்டணியை அனைத்து கட்சிகளும் பங்கு பெறுகிற ஆட்சி என்பது இல்லை என்று அவர் சொன்னதாக வைத்துக்கொள்வோம். அதை விட தம்பித்துறை ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் இந்த தம்பித்துறையுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாடு பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கா? நீங்கள் கவனிங்க, அவங்க அந்த மாதிரி பேசலை. இப்போ கூட கட்டக்கடைசியாக தமிழிசை என்ன பேசினாங்கலாம் நான் சில இடங்களில் பேசியிருக்கேன். இப்போ ரொம்ப யாரும் பேசக்கூடாது என்று பாஜக தலைவர்னு சொன்னார் நைனா நாகேந்திரன். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாக்கியத்தையும் சொல்கிறாரு, ரெட்டை இலை மீது தாமரை மலரும் ஒரே கைதட்டு. இப்போ நீங்கள் கூட போட்டிங்க, அந்த கைதட்டு முக்கியம். நல்ல ஒரு உருவகம் இது, நல்ல ஒரு உருவகம். அந்த உருவகத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ அதான் ரெட்டை இலைகள் மீது அல்லது இலை மீது தாமரை மலரும்.
இலை மீது தாமரை மலரும். நல்லதுக்கு ஐயா, ஒன்றும் மோசம் ரைட். அப்ப இலை மீதுன்னா இப்ப இலைனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஏக குமார் அவர் பாருங்க, அவரா சார் அந்த டோனை செட் பண்றாங்க. இப்போ அதிமுகவுக்கு அதுல விருப்பம் இருக்கு அப்படின்னா எஸ், ஏன் அது பாஜக தரப்புல இருந்து இப்பவே சொல்றாங்க அது ஒரு சூசகமா இருக்கலாமே. இப்போ இன்னும் ஒரு வருடம் இருக்கிறப்போ அது தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல அது தேர்தலுக்கு பின்னர் டிசைட் பண்ணிக்கலாமே. ஆனா இப்பவே அதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கான காரணம் என்ன உங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து? இல்லைங்க, பாஜக கட்சி அதனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையார் திரும்ப திரும்ப சொல்லி வந்த ஒரு முக்கியமான அவங்களுடைய லட்சியம் என்ன? 2026 பாஜகவும் இடம்பெறுகிற கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் சொல்லிகிட்டே வந்தாங்க. இதுதான் இலக்கு. இப்போ அந்த தொண்டர்கள் கேட்பாங்கல்ல, அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்பாங்க, ஐயா கூட்டணிங்கிறீங்க, கூட்டணி என்றால் கூட்டணி ஆட்சியா, பாஜகவும் பங்கு பெறுகிற ஆட்சியா, இதை நீங்கள் எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவரோட பேசி முடிவுபட்டீங்களா சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல. இப்போ அதைத்தான் அவர் நைஸாக சொல்றாரு. என்னுடைய புரிதல் தப்புன்னு அவர் குமார் மறுக்கலாம். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு அவங்க வரலையே. அப்போ 20 சீட்டு தான் அவர் கொடுத்தாரு, 4 எம்எல்ஏக்கள் தான் பாஜக பெறுது. அப்போ சொல்லல. பட் இது ஒரு 5 ஆண்டு கால 4 ஆண்டு கால இடைவெளியில இது வருது அப்படின்னா இடைப்பட்ட இந்த 4 ஆண்டுகள்ல 1.5 வருஷம் கூட்டணியே இல்ல. இப்ப என்ன நடந்தது? இந்த 4 ஆண்டு காலத்தில் பாஜக காரங்க அவங்களா ஒரு கணிப்பை சொல்லிட்டு வர்றாங்க சகோதரி. அண்ணாமலை தலைவராக இருந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் பாஜக பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சுன்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க தொண்டர்களை பூரா அப்படி தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் அதை அடிக்கடி கேட்பேன், அவ்வளோ தூரம் பிரமாதமாக வளர்ந்துருச்சுன்னா ஏயா ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக போட்டி இல்லைன்னு கேட்டேன். போட்டியிட்டு உங்களுடைய மகத்தான வளர்ச்சி அங்கே நிரூபிச்சிருக்கலாம்லன்னு கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லலை இது வரைக்கும் நடந்த விவாதங்களில். ஆனால் அவங்கள அப்படி தான் அதை நிரூபிக்கணும்னா நீங்கள் தானே சொன்னீங்க 2021 நிலைமை அல்ல 2025 தமிழ்நாட்டில் பாஜக பயங்கரமாக வளர்ந்துருக்கு. அப்படி என்றால் அடுத்த இலக்கு அல்லது நாம் சொல்லி வந்த அந்த லட்சியம் 2026 தமிழ்நாட்டில் பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல பாஜகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும். ஆகவே தான் அப்படி லேசாக விட்டார் வார்த்தையை. ஆனால் அது அதிமுகவில் மோசமான பிரதிபலிப்பை உருவாக்கிருச்சு. அவங்களுக்கு 2 வகையில் என்னன்னா கூட்டணி ஆட்சின்னா ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாடு மக்கள் ஒன்று. 2வது பாஜகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்தினா அந்த ஆட்சி சரியாக இருக்குமா? இந்த 2 விவகாரம் நிச்சயமாக அவங்க மனசுல இருக்கு. அங்கே எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் தம்பித்துறையுடைய பேட்டி. அந்த பேட்டி கண்டிப்பாக தமிழ்நாடு பாஜகக்குள்ளேயும் விவகாரங்களை உருவாக்கியிருக்கும். அவங்க பேசியிருப்பாங்க. ஒன்று எடப்பாடியார் யாரும் பேசாதையா கூட்டணியை பற்றி, கூட்டணி இருக்கியா ஆனால் கூட்டணியை பற்றி பேசாதையா, உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கூட்டணி உண்டா? ஆகவே சில விஷயங்களை அவங்க இன்னும் தெளிவுபடுத்தி கொள்ளல அல்லது அவங்களுக்குள்ள மட்டும் தெளிவுபடுத்தி இருக்காங்க. அது இப்போ பிரச்சனை ஆகுது. பார்ப்போம் போக போக. தொண்டர்கள்ட்ட ஒரு குழப்பத்தை தான் இது கொடுக்குது அப்படின்றீங்க. இன்றைய தலைப்பையொட்டி நேயர்களிடமே ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதிமுகவை தொடர்ந்து பாஜகவிலும் கூட்டணி குறித்து பேச நிர்வாகிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுது அப்படிங்கிற கேள்விக்கு கூட்டணியை பாதுகாக்க என்று 31% நேயர்களும், விமர்சனம் அதிகரிப்பதால் என்று 19% நேயர்களும், சர்ச்சைகளை தவிர்க்க என்று 14% பேரும், நியாயப்படுத்த முடியாததால் என்று 36% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பிரியன், கூட்டணியை பாதுகாக்கணும் அப்படின்னு 31%, நியாயப்படுத்த முடியல இந்த கூட்டணியை அப்படின்னு 36% நேயர்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய இறுதி பார்வை இது என்ன? ஒரு குழப்பத்தை தான் கடைசி வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே ஏற்படுத்துமா? அப்ப அந்த குழப்பம் ஓட்டிங் பேட்டர்ன்லயும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆமா, இது தேர்தலுக்கு முன்னாடி கிளாரிட்டி இல்லாட்டி, தெளிவு இல்லாட்டி எலெக்ஷன் வாக்குகள் பெறுவதில் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கூட்டணி ஆட்சின்ற விஷயம் அன்றைக்கி இந்த 11ஆம் தேதி 2 பேரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின போது அடுத்த நாள் வந்த பிரபல ஆங்கில தினசரியில் முதல் தலைப்புச் செய்தியாக என்னென்னா, ஏடிஎம்கே பிஜேபி சீல் டீல் ஃபார் 2026 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டாங்கன்னா, எலெக்ஷன் வில் பி ஃபாட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோயலிஷன் கவர்மெண்ட் வில் பி ஃபார்ம்டு. தலைப்பிலேயே வந்திருக்கு அந்த ஒரு பிரபல ஆங்கில தினசரிகளில் வந்தது. எல்லாம் அந்த 2 முக்கியமான தமிழ் தினசரி எல்லாத்துலேயும் வந்தது. இதை எடப்பாடி 5 நாள் கழிச்சு இதை மறுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒத்துக்கணும். ஆக்சுவலாக
அவர் அமித்ஷா சொன்னதை ஒத்துக்கணும். அது இல்லைன்னு மறுக்கிறது வந்து நியாயம் கிடையாது. நீங்கள் இப்போ சொல்லலாம் நீங்கள், ஆனால் நீங்கள் அப்போ கூட பக்கத்துலேயே உட்காந்துருந்தீங்க, ஒரு மியூட் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்தீங்க, நீங்கள் அமைதியாக பார்த்துருந்தீங்க. நீங்கள் ஆக்சுவலாக 2 கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி அறிவிக்கும் போது 2 கட்சியோட தலைவர்களும் பேசுகிறது தான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கும். அங்கே வந்து அமித்ஷா மட்டுமே பேசுகிறாரு, எடப்பாடி வந்து ஒரு சபார்டினேட் மாதிரி உட்காந்துருக்கார், அவர் கீழே இருக்கிற சபார்டினேட் மாதிரி உட்காந்துருக்கார். இது ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வந்து தன்மான பிரச்சனை. ஆக்சுவலாக என்னங்க, நம்ம கட்சி பெரிய கட்சி தமிழ்நாட்டில், நம்ம தலைவர் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு, ஒன்றுமே பேசாமல் வாயை திறக்காமல் உட்காந்துருக்காரு, என்னங்க இதுன்னு கேட்கறான்ல. பல ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்குது. வெளியில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் குரல் கொடுக்கறது ஒன்றும் சரியில்லைங்க. அந்த இடத்துல நீங்கள் பேசணும். அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் பேசணும், ஐயா நாங்கள் அதிகாரத்தில் பங்கு விஷயத்தெல்லாம் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலைங்க, நாங்கள் அதிமுக ஆட்சி தான் அமையும். ஒரு தெளிவு இருந்ததோ அது சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான அதை நீங்கள் அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் லீடர். இப்போ நீங்கள் அங்கே பக்கத்தில் உட்காந்து மௌனமாக வேடிக்கை பார்த்தீங்க, அப்போ நீங்கள் ஹோம் மினிஸ்டர் எதுக்காக பயப்படுறீங்க? இப்போ பொதுவாக உங்களை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் உண்மையா? பொதுவாக உங்களை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் உண்மையா? நீங்கள் கூட்டணிக்கே அவசரப்பட்டீங்கன்ற விஷயங்கள்லாம், அதுக்கான சொல்லப்படுற சில காரணங்கள், ரைடு போன்ற விஷயங்கள்லாம் உண்மையா? ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சரி, ஒரு லீடர்னால் இப்போ அந்த இடத்துல ஜெயலலிதாவை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த சீட்டில் அமித்ஷா பேசுவாரா அமித்ஷா? ஸோ இதெல்லாம் ஏடிஎம்கே தொண்டனோட குமுறலுங்க. இதெல்லாம் இதெல்லாம் நான் தமிழ்நாட்டில் பல ஏரியாக்களில் இருக்கிற ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட பேசும்போது கிடைக்கிற விஷயங்களை தான் உங்ககிட்ட பேசுகிறேன். இதை வந்து மணிகண்டன் போன்றவர்கள் கூட மறுக்கக்கூடும், ஆனால் உண்மை இதுதான். மணிகண்டனாலேயே வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல அவராலேயே. அவரே நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அவர். ஸோ பாயிண்ட் அது மாதிரி இருக்கிறப்போ அந்த கூட்டணின்றது உண்மைதாங்க. அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த விஷயங்கள் தான். இப்போ அதிமுகவும் பாஜகவும் இப்போ ஜாயிண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் பற்றி இப்போ பேசணுமா? இப்போ கூட்டணி பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் இப்பவே தெளிவுபடுத்த வேண்டிய சூழல். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்க பேசுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி அறிக்கையை கொடுத்திருக்காரு, இந்த சர்ச்சை வந்துருது. இந்த சர்ச்சை வந்தோன்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. அப்போ ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாரு, ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னா, அப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்குற நீங்கள் 5 நாள் கழிச்சு அன்றைக்கே பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்லாத 5 நாள் கழிச்சு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் பெரிய கட்சி வேறு தமிழ்நாட்டில். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. 21 தேர்தலில் இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் பாஜக வைக்கலையே, டக்குன்னு சேர்ந்துட்டாங்களேன்னு. அன்றைக்கி வந்து இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதுவும் ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருந்ததுன்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். சரி, அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஏடிஎம்கே ஓட் பேங்க் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க ஒரு பெரிய கட்சின்னு அப்போ ஒத்துனாங்க. பாஜக தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வளரலைன்றது உண்மை தான். இப்போ என்னென்னா, அருணன் சார் சொல்கிற மாதிரி பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறது மறுக்க முடியாது. நான் அது ஒத்துக்கிறேன். சில ஏரியாக்களில் வளர்ந்துருக்கலாம், சவுத்து வெஸ்ட்லலாம் வளர்ந்துருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா, ஏடிஎம்கே பலம் குறைஞ்சிருக்கு. ஸோ பலம் குறைஞ்ச ஏடிஎம்கே டீல் பண்ணுறாங்க. 21 ஏடிஎம்கேயோட பலம் தெரியாத நிலையில் டீல் பண்ணாங்க. இப்போ 21 உங்கள் ஏடிஎம்கேயோட பலம் பாஜக வளர்ந்திருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ பெரிய தலைவர்கள் தேவநாதன், ஏசி சண்முகம், பாமக போன்றவர்களோட சேர்ந்ததுனால தான் அது தனித்து வந்து பாஜக வளர்ந்திருக்கு. அது பாஜகவோட ஓட் ஷேர்னு சொல்ல முடியாது. அதுலேயும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த கூட்டணி 18% ஓட்டு வாங்கிட்டுன்றது உண்மைதான். ஆனால் அவங்க 11% ஓட்டு பாஜக தனியாக வாங்கிட்டுன்னு சொல்கிறத வச்சு தான் அண்ணாமலை ஒரு பிக்சர் பிரசன்ட் பண்ணுறாரு. அங்கெல்லாம் டெல்லியில் போயிட்டு நம்ம நிறையா வளர்ந்துட்டோம். அப்போ இந்த 11% அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதிகள் டிமாண்ட்லேயும் வரும். ஆமாம், வரும். அதுலேயும் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. எடப்பாடி ஒரு லீடர் கிடையாது, அவருக்கு அவர் பலவீனமாக போயிட்டார், ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் நம்ம வின் பண்ண முடியாதுன்னு பெரிய பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு கொடுத்தாரு அங்கே போயிட்டு அண்ணாமலை. அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கல. இல்லைங்க, இப்போ இருக்கிற சூழலில் ஏடிஎம்கேவோட தான் நாங்கள் போகணும் அப்படின்னு அவங்க சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் பலவீனமாக இருக்குது ஏடிஎம்கே அப்படின்றது அடிப்படையான விஷயம். அதுதான் இந்த டிமாண்ட் எல்லாம் அதிகமாக இருக்குது. பாஜகவோட டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு காரணம் ஏடிஎம்கே வந்து பலவீனமாக இருக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கூட்டணி இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, அப்புறம் தினகரன், ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், புதிய தமிழகம், இந்த லைனப் வந்ததுன்னா இந்த கூட்டணி டஃப் கொடுக்கும் திமுகவுக்கு. அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் வருமா இல்லையான்றது எலெக்ஷன் போது தான் தெரியும். ஓகே, திரு அருணன் அவர் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொன்னார். அவருடைய பார்வை கேட்டாங்க. திரு அருணன் நிறைவு பார்த்து. ஓகே, அவர் நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. திரு குமார், இப்போ நான் டு தி பாயிண்ட்டு பேசலான்னு இருக்கேன். 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அதாவது அதிமுக கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கிங்கிறது பர்மனெண்ட்டாக 48% மெயின்டைன் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் ஜெயலலிதா இருக்கும்பொழுது. ஆனால் அதே ஓட்டு இப்போ வந்து பிரியன் சார் சொன்னது போல் அது 19.4%க்கு வந்துட்டுது. பாஜக அவனுடைய நிலைமை ரொம்ப 2.5% இருந்து அது கூட்டணியோடு சேர்த்து 18%க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ அந்த பழைய ரேஷியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட ரேஞ்சில் வந்திருக்கிறது. அது கூட்டணிக்குரிய தருணம் சரியான தருணம் தான்.
அது கூட அமமுகவும் சேர்ந்துருக்கு. இப்போது அமமுக அதிமுக கட்சி உடையாமல் இருந்திருந்தால் 2017 தமிழ்நாட்டு அரசியலினுடைய முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஓட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது திமுக அப்போ எடுத்த ஓட்டு வந்து 34.4% தான். ஆனால் இந்த 2 கூட்டணிங்களே 36% வந்துடும். அது எப்படி சார் 1+1 வந்து 2 இல்ல தான் 18 19 எவ்வளவு 37% ஆயிருக்கு. இல்ல அப்படி அதான் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா இவ்ளோ ஷேரும் சேர்த்து அப்படிதான் கணக்கு பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? இப்ப அதிமுக தனித்து நிக்கிறப்போ அது வந்து சிறுபான்மை வாக்குகளை எப்படி கவருது அப்படிங்கிற ஒரு அந்த சிறுபான்மை ஆனா அது பாஜகவோட இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி சிறுபான்மையினர் கட்சி அதிமுக கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. அது அப்போ அந்த சிறுபான்மை வாக்கு வந்து பாஜக கூட்டணிக்கு போகுமா? அது எப்படி 1+1 அலங்காரத்துக்காக பேசுறது. ரியாலிட்டி என்னன்னா சிறுபான்மையினர் ஓட்டு எப்போதுமே எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது அது அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் பல காரணங்கள். அதெல்லாம் தலைவர்களை லைக் பண்ணுற மக்கள்கள் வந்து தலைவர்களை லீடர்ஷிப்பை பார்க்கறது, அவங்க செயல்பாடுகள் அதை வச்சு கணிக்கிற விஷயம் அது. அதனால கிட்டத்தட்ட ரேஷியோ அந்த அளவில் தான் இருக்கிறது. அதிமுகவில் உள்ள பிளவுகள் இருந்ததுனால அந்த ஓட்டு சரிவு வந்துட்டதை தவிர இல்லைன்னா அதிமுகவில் கொஞ்சம் ஃபார்மாக சில ஓட்டுகள் இன்றைக்கும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவுக்காகவும் ஓட்டு இருக்கிறது. அந்த அளவில் இந்த கூட்டணி சரிதான். இந்த கூட்டணி வந்து இவங்க நினைச்சாலும் கூட்டணி விலகாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ரேஷியோ சரியா இருக்கு. அந்த ரேஷியோ கரெக்டாக இருந்தால் இப்போ 2021 அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கணுமே. 2021 அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கணுமே நீங்க சொல்ற கணக்கு இல்ல அப்போ ரொம்ப மோசமான நிலைமையில கட்சிக்குள்ள 3-4 வகையான போட்டி, அதிமுகவுக்குள்ளே ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு போட்டி, ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் தினகரன் எல்லா போட்டியும் உள்ள இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு முடியாம இருந்த காலகட்டம் அது. இதே பிரச்சனை இப்போ செட்டில் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. இல்ல இப்போ கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. இப்போ எப்படி செட்டில் ஆயிருக்கு? ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணுவாங்க. பாஜக கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது எந்த ரூபத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதிமுகவோட பண்ணுறாங்களா டைரக்டாக பண்ணுறாங்களாங்கிறது போக போக தான் தெரியும். அப்போ அமமுக அவரே தெளிவாக சொல்லிட்டார். டிடிவி தினகரன் சொல்லிட்டார் பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிவிட்டார். தேமுதிக கிட்டத்தட்ட இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அவங்க வராமல் அவங்க இப்போ எனக்கு இன்டர்னலாக தெரிஞ்ச விஷயத்தில் அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் அவங்க இருக்க போகிறதாக தான் எனக்கு தகவல். அதை வச்சு நான் சொல்கிறேன். மற்ற சின்ன கட்சிகள் ஜி.கே. வாசன் இருக்கிறார், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், திரு பச்சமுத்து எல்லாருமே இதில் பிஜேபி கூட தான் இருக்கிறாங்க. அப்படிலாம் கூட்டணி வந்தால் திமுக வந்து அதுக்கு அதை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் என்பது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. திரு ராமகிருஷ்ணன், உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது இவங்க வந்து அரௌண்டு 23% நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஏடிஎம்கே 21, 22, அந்த 23. இவங்க 18% இல்லை. பாஜக 11% தான். அதாவது அவங்க கூட்டணி மொத்தமாக பாஜக தலைமையிலான கூட்டணி வாங்கினது 18%. ஓகே, ஸோ அதனால் வந்து அதுவே பாஜகவுக்கு வரும் அப்படின்னு நம்ம அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டில் அப்படி ஓட்டு போட்டாங்க. இப்போ எப்படி ஓட்டு போடுவாங்க தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு அது 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 நம்ம மனசில் வச்சுக்கணும். பட் நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட் ஷேர் இன் கண்டஸ்டட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 23 தொகுதிகளில் நிற்கிறாங்க. அந்த 23 தொகுதிகள் ஏன்னா நம்ம 39ன்னு வரும்பொழுது தான் அந்த ஆவரேஜ் ஓட் ஷேர் வந்து குறையிறது, 11 ஆகுது. 23 தொகுதிகளில் வரும்போது 19.6% இருக்காங்க. ஓகே, ஸோ ஏடிஎம்கே உங்களுக்கு 22.6 இருக்கிறது. ஓகே, அவங்களுடைய அதாவது நீங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் நான் சொல்கிறேன். ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து 39 தொகுதி தான் வச்சு தான் நீங்கள் கணக்கு போடுவீங்க ஆவரேஜ் ஓட் ஷேர். அதனால் எனவே இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 40 சொச்சம் வச்சுக்கோங்களேன். அதே கூட்டணிகள் அப்படியே தொடர்மையானால் 41% இது. ஆனால் அது வந்து அப்படியே அது ரிப்பீட் ஆகும்னு நம்ம அந்த அசம்ஷன் பண்ணிக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக கூட இருக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு காலகட்டம் இருக்கிறதுனால அது 40க்கு மேலே தாண்டினா தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும். 42 வாங்கணும். ஏடிஎம்கே வந்து 40+ தான் இருந்தது மிஞ்சி போனால். அது 48லாம் கிடையாது. அது
14 இருக்கட்டும், ஒரு 2016 இருக்கட்டும், 40 ப்ளஸ் 2011 39.3. பட் ஆனால் அப்போ கூட்டணி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது 40, 41, நீங்கள் 42% வெற்றி பெறணும்னா நீங்க அந்த பதவிக்கு குமார் வந்து வேற ஒரு கணக்க சொல்றாரு. நீங்க கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு அதிமுக பல தொகுதிகள் இதுக்கு முன்னாடி ஜொலித்த தொகுதிகள் எல்லாம் இந்த தேர்தலை ஜொலிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி 3ஆம் இடத்துக்கு போனது, டெபாசிட் இழந்தது, இதெல்லாம் வச்சு ஒரு கணக்கு எழுதியிருந்தீங்க. ஆனா குமார் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் சேர்றப்போ திமுகவுக்கு எதிரான கூட்டணியில இருக்கிற இப்போ பாமக, தேமுதிக, ஏடிஎம்கே, பிஜேபி, ஏசி சண்முகம், இவங்க எல்லாருமே சேர்றப்போ ஒரு டெட்லி காம்போ அப்படின்னு ஒரு கணக்கை வைக்கிறாரு. அது நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து இப்ப வித்தியாசப்பட்டிருக்கு. வரலாம். அதாவது நம்ம அகைன் நீங்கள் அது வந்து இப்போது டிஎம்கேவுடைய திமுக தலைமையிலான, அதாவது இது வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஒன்றத்தை அசியூம் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அப்போ எதிராளிக்கும் அது அவங்களும் சாதகமாக அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ 47% திமுக கூட்டணி வாங்கியது 24 தேர்தலில். அது வந்து எந்த அளவுக்கு குறைய போகிறது? 42 குறையுமா, 40 குறையுமா, 37 குறையுமா அப்படி பார்க்கணும். ஓகே, என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு 4 to 5% கொடுக்கலாம். அதுக்கு மேலே குறையணும்னா அந்த கூட்டணியில் மாற்றங்கள் இருக்கணும். அதான், அதனால் அது அப்படி நீங்கள் ஒரேடியாக, அதாவது எதிராளியினுடைய வலிமையை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரேடியாக. ஓகே, நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.